ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ பரம்பரையாக ஜோதிடம் பார்க்குறீங்கல்ல, ஸோ உங்களுக்கு தெரியும்ல இந்தந்த ஜோதிடம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜோதிட முறைகள் கரெக்டாக இருக்கும்? ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நாடி ஜோதிடம் தான். ஓகே, இதற்கு ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒன்றாக்கிக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை வச்சு நம்ம எண்கணித ஜோதிடங்கள் அப்படிங்கிற வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இதை வந்து சொல்லப்பட்டாலும் நாடி ஜோதிடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களுக்குன்னு ஒரு குருகுலம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஜோதிடம் வந்து கற்றுட்ருக்கீங்கல்ல, இங்கே என்னென்ன மாதிரியான ஜோதிடங்கள்லாம் பார்க்குறீங்க? கல்யாணத்தை பற்றிய ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சார்ந்த ஒரு மனசு வந்து ஒரு அலைப்பாயுதல். அதாவது நம்ம யாரையாவது நேசிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த நேசிச்சு கொண்டு இருக்கக்கூடியவரை பற்றிய ஒரு சிந்தனையே உங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். பணத்தை பற்றிய தேடலும் அதை பற்றிய ஒரு சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பாக்கம்லேயே நாடி ஜோதிடம்லேயே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் அருள் எம்பி கந்தவேலு அவர்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. குருஜி, இப்போ பார்த்தோன்னா நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஒரு டிவோஷனல் சேனலாக இருக்கிற நாங்கள் ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய ஜோதிடர்கள், நிறைய வந்து ஆன்மீகவாதிகள், ஸோ நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே எங்களுக்கு இந்த ஃபீல் வந்ததே இல்லை. ஸோ இவ்வளோ ஒரு டிவைனான ஃபீல், இவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு வந்து வேற எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஃபீல் ஆனதே இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உணர்வை கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுசு, ஸோ அப்படின்றதுனால எங்களோட நேயர்களுக்கு நீங்கள் யார், உங்களோட பின்புலம் என்ன அப்படின்றத தெரியப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. ஸோ எப்படி வந்து உங்களுக்குள்ள இந்த ஜோதிடம்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது? ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அடியன் கந்தவேல் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல வந்து நான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளுவர் குலம் அப்படின்னு சொல்லுவோம். வள்ளுவர் குலம் அப்படிங்கிறவங்க வந்து ஜோதிடங்களுக்கு புகழ் பெற்றவங்க. ஜோதிடம் பார்ப்பதற்காக பிறக்கப்பட்ட நாங்கள் அப்படிங்கிறதும் சொல்லுவோம். அப்போ எங்களுடைய குலத்தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜோதிடம். இப்போ வேதம் படித்தவங்க பிராமணர்கள் இருக்காங்க, நிறைய புரோகிதங்கள் செய்கிறாங்க, கோயில் ஆகம பூஜை முறைகள்லாம் செய்கிறாங்க. அதுபோல் ஆச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நகை வேலை செய்வாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது இப்போ வள்ளுவர் குலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு இது காலங்காலமாக எங்களுடைய முன்னோர்கள் அவங்க தொண்டு தொட்டு வந்த நாங்கள். அதனால் எங்களுக்கு ஜோதிடம்ங்கிறது குலத்தொழில். ஓகே. ஸோ எத்தனை பரம்பரையாக நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்ருக்கீங்க? இது வந்து என்னுடைய தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட 6வது தலைமுறை நான். ஓகே. ஆமாம், என்னுடைய தந்தை ஜோதிடம், என்னுடைய பாட்டனார் ஜோதிடம், என்னுடைய முப்பாட்டனார் ஜோதிடம். அப்போ எங்களுக்கு வந்து காலங்காலமாக இந்த ஜோதிடங்கள் மட்டும் இல்லாமல் சித்த வைத்தியர்கள்னு சொல்லுவோம், வைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தியங்கள்னு சொல்லுவாங்க. ஏதாவது அப்போ இப்போல்லாம் நிறைய மருத்துவமனை வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஊருக்கு இந்த கிராமங்களில் வந்து ஏதாவது ஒரு தேள் கடிச்சிது, ஒரு பாம்பு கடிச்சிது, திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே எங்கள்கிட்ட தான் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைத்தியமும் நாங்கள் பார்ப்போம், ஜோதிடமும் நாங்கள் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா நிறைய ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ பரம்பரையாக ஜோதிடம் பார்க்குறீங்கல்ல, ஸோ உங்களுக்கு தெரியும்ல இந்தந்த ஜோதிடம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜோதிட முறைகள் கரெக்டாக இருக்கும்? இல்லை, அது நம்ம வந்து ஜோதிடம் எல்லாமே கரெக்டு தாங்க. ஓகே. எந்த ஜோதிடமும் நம்ம வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து சுட்டி காட்ட முடியாது. ஓகே. அதனால தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடம் பொய் அல்ல, அது உரைப்பவன் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சரியான முறையில் நம்ம அந்த ஜோதிட பயிற்சிகளை முழுமையாக கற்றுக்கிட்டு
அதை நம்ம சொல்ல வரும்பொழுது அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு வந்து பலிக்கும். ஓகே. நம்மளுக்கு அந்த கலைமகளுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஓகே. அப்போ இந்த ஜோதிட விதிகளில் பார்த்தோம்னா ஒரு யாரு ஜோதிடராக ஆகணுங்கிற ஒரு விதியும் இருக்கு. ஓகே. மாணாக்கன் விதின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் எல்லாருமே ஜோதிடர் ஆக முடியாது. புக்கு படிச்சுட்டு எல்லாரும் ஜோசியம் சொன்னா பலிக்காது. அந்த ஜோதிடத்துக்கு தகுதியானவன் யாரு, எந்த லட்சணங்கள் இருந்தா அவங்களுக்கு அந்த கலைமகளுடைய அருள் கிடைக்கும், கலைமகள் அவங்க நாவில் அமருவாங்க, அவங்க சொல்லக்கூடிய வாக்குக்கு பலிதம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஓகே. ஆமா. ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஜோதிட முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வருஷமாக அந்த அரும்பாக்கத்தில் நம்ம ஆஃபீஸு ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு என்னுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு நேராக எங்களுடைய குருகுலத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே. அப்போ எங்களுக்கும் குருகுலம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குருவுக்கு சேவை செய்யணும், அவங்க வீடுகளில் அவங்களுக்கு போய் வேலைகள் செஞ்சு கொடுக்கணும், நிறைய நம்மளுக்கு வந்து அதில் டாஸ்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வருஷம் 2 வருஷ காலம் அதுபோல் அங்கேருந்து நிறைய பேருக்கு எங்களுடைய குருமார்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சேவைகள்லாம் செய்து அவங்க அந்த சேவை செய்ததில் அவங்களுடைய மனசில் நம்ம முழுமையாக அங்கீகாரம் ஆயிட்டோமா, அவங்க ஐக்கியம் ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்க பாடமுறைகளை சொல்லிக் கொடுக்க வருவாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முழுமையாக அந்த குருகுலத்தில் நம்ம வந்து படிக்கணும். எப்படி நீங்கள் டாக்டர் 5 வருஷம் கோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் அதில் குறிப்பாக நாடு ஜோதிடத்துக்கு நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஜெயிச்சு அவங்க மனசில் வந்து இடம் பிடிச்சி அவங்களுடைய அருள் பெற்றால் மட்டுமே தான் இந்த நாடு ஜோதிடத்தை நம்ம கற்றுக்க முடியும். எல்லாராலையும் இது வந்து கற்றுக்க முடியாது. அப்போ 15 வயசுல இதுக்கு போயிட்டு 20 வருஷம் 21 வருஷத்துலலாம் நான் அந்த ஓலைச்சுவடி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அதுலேருந்து நான் இன்னைக்கு 2025 ஆகுது. ஸோ 97லேருந்து இந்த ஆமாம் தெரியல, உங்களுடைய வருஷம் எனக்கு தெரியல, 97லேருந்து இந்த தொழிலில் இருக்கிறேன். இன்னைய வரைக்கும் நல்லபடியாக அவருடைய இறைவனுடைய அனுகிரகத்தால் போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ எல்லா ஜோதிடர்களுமே சொல்லுவாங்க என்னோட குரு வந்து இவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாரை வந்து குருவாக வணங்கிட்டு இருக்கீங்க? குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய குருநாதர் அகஸ்தியர் தான். ஓகே. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு பாடம் முதல்ல நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருநாதர்னு இருக்காங்க இல்லையா, என்னுடைய ஆசான் ஐயா மதியழகன் ஐயா, அவங்க தான் என்னுடைய ஆஸ்தான பண்டிட். ஓகே. அவங்கக்கிட்ட தாங்க நான் இருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தவங்களாம் இருக்காங்கங்க. ஓகே. ஆமாம். ஸோ நிறைய கேட்குறப்ப வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களுக்குன்னு ஒரு குருகுலம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஜோதிடம் வந்து கற்றுட்ருக்கீங்கல்ல, இங்கே என்னென்ன மாதிரியான ஜோதிடங்கள்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? அதுதாங்க இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடம் தான். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் வந்து நேரம் குறைவாக இருக்குது அதுக்குள்ளே முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஓகே. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் ஆகல, 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தேவையை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அவங்க மனசு சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிறதும் நோக்கம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தில் வருவாங்க, அந்த குழப்பத்தில் வரவங்களுக்கு நம்ம சரியான ஒரு தெளிவை கொடுக்கணுங்கிறது நாங்கள் அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இந்த இடத்துல வந்து அர்ஜென்ட் படப்படுத்த மாட்டோம். அவசரமாக யாராவது வந்தாலும் நாங்கள் அதை பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நேர காலம் அவசியம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்களில் கூட தவறுகள் நடக்கலாம். அதனால் அந்த முறையை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த ஜோதிட முறைகளில் பார்க்கும் பொழுது நாடி ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஓலைச்சுவடிகள் மட்டும் படிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனாலும் அடிப்படை வந்து ஜோதிடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 60 வருஷம்னா என்ன, 27 நட்சத்திரம்னா என்ன, அந்த நட்சத்திரங்களுக்கு அதிதேவதை யாரு, எந்த பாதசாரம் வாங்குது அப்படிங்கிற அடிப்படை ஜோதிடமும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாடி ஜோதிடம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடங்கிறது வந்து எண்கணித ஜோதிடங்கள் மட்டும் இல்லை, அதுலேயே பல நியூமராலஜி ஒன்று இருக்குது,
ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறுபட்ட ஒரு ஜோதிடங்கள் இருந்தாலும் நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் டோட்டலாக ஒரு ஒரு தனி ஒரு அந்தஸ்தையோ இல்லை ஒரு அங்கீகாரத்தையோ பெற்றிருக்கக்கூடிய ஒன்று தான் நாடு ஜோதிடம். ஏன்னா இது வந்து மகரிஷிகள் எழுதப்பட்டது, நம்மளா சொல்றது கிடையாது. இப்போ ஒரு ஜோதிடம் எண்கணித ஜோதிடம் இருக்குன்னா அந்த எண்கணித ஜோதிடம் யார் சொல்றது? நம்மளுடைய நாலேஜ் அதில் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த ஜோதிடங்களை படிச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த அஸ்ட்ராலஜர் அவருடைய நாலேஜை கொண்டு வந்து அதில் வைக்கிறார். ஆனால் நாடு ஜோதிடங்கிறது அது போல இல்லாமல் இப்படி தான் வாழ போகிறாங்க, இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிறத மகரிஷி ஆல்ரெடி ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த ஜோதிட முறையை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த ஜோதிட முறை வந்து கரெக்டாக இருக்கும், இதில் போய் பாருங்க அப்படின்னா என்ன மாதிரி முறை? அதுக்கு ஒரே தீர்வு வந்து நாடு ஜோதிடம் தாங்க. ஓகே. ஏன் நாடு ஜோதிடத்தை நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நாடு ஜோதிடம் தான். ஓகே. இதற்கு ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒன்றாக்கிக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை வச்சு நம்ம எண்கணித ஜோதிடங்கள் அப்படிங்கிற வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இதை வந்து சொல்லப்பட்டாலும் நாடு ஜோதிடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு 2-3 வரியில் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளை படைக்கக்கூடிய கடவுளாக பிரம்மா இருக்கிறார். பிரம்மா நம்மளை படைக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய கர்ம வினைய கர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கர்மத்தை ஒரு பிடியாக கொண்டு மனிதனாக படைக்கிறார். படைத்த பிரம்மா என்ன செய்யறாருன்னா, இந்த குழந்தை மனிதனாக பிறந்த பிறகு இவங்க வந்து நிறைய தர்மகாரியங்களெல்லாம் செய்து, தர்ம கைகாரியங்கள்லாம் செய்து, நிறைய தான தர்மங்கள்லாம் செய்து, இறை வழிபாடுகள்லாம் செய்துட்டு நல்லபடியாக அவங்களுடைய கர்ம வினையெல்லாம் முழுசாக நிவர்த்தி பண்ணிக்கணும். அதை நிவர்த்தி பண்ணிட்டு திரும்ப அந்த ஆத்மா நல்லபடியாக இறைவன்கிட்ட வந்து ஒரு தூய்மையான ஆத்மாவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்துட்றாரு. சுதந்திரம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி வேணாலும் வாழ்கிறோம், இஷ்டத்துக்கு பேசுகிறோம், இஷ்ட காரியங்கள் அத்தனையும் செய்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, குறைய வேண்டிய கருமா திரும்ப வந்து மலை போல நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் வந்து முழுமையாக உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா மகரிஷிகள். பிரம்மா என்ன காரணத்துக்காக நம்மளை மனிதனாக படைக்கிறாரோ அந்த காரணத்தை முழுமையாக அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடத்துல மகரிஷிகள் இருக்கிறாங்க. அந்த மகரிஷிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர், சிவவாக்கியர், பிருகு, வசிஷ்டர், இப்படி நிறைய 18 சித்தர்களை சொல்லுவோம், 7 ரிஷிகளை சொல்லுவோம், அத்ரி, இப்படிலாம் சொல்லுவோம். அவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஒரே ஆசை அவங்களுக்கு என்ன, பிரம்மா என்ன நோக்கத்துக்காக இவங்களை படைச்சாங்களோ அந்த பலனை அவங்க அடையணும். ஆனால் அவங்க அதை விட்டுட்டு மாற்று வழியில் மேலும் கர்மத்தை சேர்த்துக்கிறாங்களே, அப்போ அவங்க வந்து அந்த கர்மங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக அமைச்சு கொடுத்தது தாங்க நாடு ஜோதிடம். ஓகே. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஜோதிடம் தான் நம்மளுக்கு வந்து சரியான ஒரு சாஸ்திரம். ஜோதிடங்கள் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், சில விஷயங்கள் அதில் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள், தீர்வு கொடுக்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் நாடு ஜோதிடம் தீர்வு தரும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 வயசுல உங்களோட ஜோதிட வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எப்படி வந்து அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்து ஜோதிடத்தில் வந்தது சார்? அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னுடைய விஷயமே அதில் நிறைய இருக்குது. ஓகே. முதல்ல வந்து இந்த ஜோதிடத்தின் மேலே வந்து பற்றுதல் வந்ததுக்கான காரணம் என்னுடைய தந்தை. என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு 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 சக்தி இருக்குங்க, ஒரு அமானுஷ்யன் விஷயங்கள் இருக்கு, உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு தெய்வம் வந்து பேசுது, அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க. சில பேர் உள்ளே வரும்பொழுதே உங்களுடைய கேள்வி இதுதாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க நட்சத்திரம் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் தெரியாது, அவங்க என்னத்துக்காக வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உன்னுடைய கேள்வி இதுதான், உன் மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அவங்களுக்கு அது பெரிய ஷாக் ஆகிடும் அது. ஓகே. ஏன்னா என்னுடைய தந்தை வந்து என்னுடைய நாடியை எடுத்து படிக்கும் பொழுது 1 வயசு 3 மாதங்களில் வந்து என்னுடைய தந்தையார் யார், என்னுடைய தகப்பனாருக்கு நான் வந்து கர்மகாரியம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சாஸ்திரத்தை அவங்க கணிச்சிருக்காங்க. அதுபோல் அந்த விஷயங்கள் நடந்துருச்சு. அப்போ அவருடைய ஜீன் எனக்கு இருக்குது. நான் வந்து ஊரில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது என்னை
ஒரு ஒரு வேலையை என்னுடைய வளர்த்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க யாருன்னு கேள்வி கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு மிராஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, அவங்க வந்து உங்களுடைய குருநாதருடைய பையன்னதும் அவர் என்னை கட்டி அணைச்சிக்கிட்டார். ஸோ அப்போ தான் என்னுடைய தந்தையரை பற்றிய ஒரு ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு வந்து முழுமையாக தெரிய வந்தது. அப்புறம் எனக்கு இன்றைக்கும் நான் புக்குகள்லாம் படிக்கிறேனே தவிர, ஆனால் எனக்கு அது எதுவுமே மண்டையில் ஏறாதுங்க. கடவுளை நம்புகிறேன், குருநாதர் ரகசியரை நம்புகிறேன், என்னுடைய தந்தையாரை நினச்சிட்டு உட்காருவேன், அதெல்லாம் வரும். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த தொழுதில் வந்து என்னுடைய தந்தை தான் என் ரூபத்தில் உட்காந்து எனக்கு அந்த பலனை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க ஒருத்தர் முகத்தை பார்த்தே உங்களால் சில பேர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கேன், அது என்னவா இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பாக சொல்லலாம். சொல்லுங்க. ஆக்சுவலாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நானே எழுதி கொடுத்துருவேன், குருஜி கிட்ட வந்துருங்க எல்லாரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கிழமை என்னங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. உங்களுக்கே உங்களுடைய கல்யாணம் சார்ந்த ஒரு கேள்வி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. இல்லைன்னா சொல்லக்கூடாது. இல்லை உண்மையா இருக்கு, அந்த கேள்வி இருக்கு. கல்யாணத்தை பற்றிய ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சார்ந்த ஒரு மனசு வந்து ஒரு அலைப்பாயுதல். அதாவது நம்ம யாரையாவது நேசிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த நேசிச்சு கொண்டு இருக்கக்கூடியவரை பற்றிய ஒரு சிந்தனையே உங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். எப்படி லைஃப்பில் இது நடக்க போகுது, இது எப்படி லைஃப்பை நம்ம அமைச்சிக்க போகிறோம், இது போன்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு மனசில் இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். அப்புறம் நிறைய லைஃப்பில் ஏதாவது ஒன்று செய்யணும், சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நம்மள்ட்ட நிறைய மணி ஃப்ளோ இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி ஒரு கேள்வியும் உங்களுக்கு நிறைய மைண்டில் ஓடும். ஓகே. ஆக்சுவலாக உண்மை நீங்கள் சொன்னது கூட ஓகே. மேரேஜ் ஒரு பயம் இருக்குது, அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு யோசனை இருக்குது, நீங்கள் சொன்னது கரெக்டு. பட் இப்போ ரெண்டாவது சொன்னீங்கல்ல, மணியை பற்றி பணம்னு ஒரு பணம் தேவை உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. பணத்தை பற்றிய தேடலும் அதை பற்றிய ஒரு சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்னைக்கு. ஆமாம், ஆக்சுவலாக உண்மை. ஓகே ஓகே, எழுதி கொடுக்குற மக்களே சார்கிட்ட வாங்க, கண்டிப்பாக உண்மையாக மனசில் நினைக்கிறது சொல்கிறாரு. ஓகே. எனக்கு உண்மையாகவே அந்த இது ஓடிக்கிட்டே இருந்தது. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நீங்களே வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஓகே. இல்லை, நீங்கள் எனக்காகலாம் நீங்கள் ஒத்துக்க வேண்டாம், தப்புன்னா தப்புன்னு சொல்லலாம். நான் வேணா என் ஃபோனை கூட எடுத்து காட்டுறேன். ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்க, நீங்களும் நம்புவீங்க. பட் அது சாட்டு காட்ட முடியாது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப உணவு பிரியர் நீங்கள். மாமிசம் சாப்பிடுவீங்களா? நல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஆமாம். அதேமாரி உணவு முறைகளில் வந்து வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பன்னீர் டிக்கா அந்த மாதிரிலாம் வருது இல்லை, மில்க் ப்ராடக்ட்டு, அதுலலாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய நீங்கள். உங்களை புகழ்ந்து பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் தான் நீங்கள் லாக் ஆவீங்க. உண்மையா? நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த இடத்துல சரண்டர் ஆகிடுவீங்க. ஆமாம். ஓ, என்ன கேரக்டர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையா சார்? எனக்கு அது யாராவது புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், சரண்டர் அவங்க கிட்ட, அந்த மாதிரி தான். ட்ரூ. கலை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையா சார்? ஸோ சந்தோஷம். எனக்கு உண்மையாகவே திகைப்பாக இருக்குது. ஏன்னா நான் மணி ஃப்ளோ பற்றி பெருசாக நல்லா செலவு பண்ணுவேன், யார்கிட்டையும் வெளியே சொன்னது கிடையாது, பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்ட்டு. அதே மாதிரி இந்த புகழ்ற விஷயம்லாம் புகழ் மட்டும் கிடையாது, தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலையும் சொல்லலாம். கரெக்ட். சரிங்க. ட்ரெஸ் கோடிங் ரொம்ப பிடிக்கும், அது என்ன சொல்கிறது, தன்னை அழகு, ஆமாம், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, அது நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், அதுலலாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. கரெக்ட் சார். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், என்ன ராசி நீங்கள்? ரிஷபராசி. ரிஷபராசி. இன்னைக்கு என்ன கிழமைங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது காலபுருஷ சக்கரத்துக்கு ஜோதிட முறைகளில் சொல்கிறேன். காலபுருஷ சக்கரத்துக்கு, காலபுருஷ சக்கரம் அப்படின்னாலே மேஷம் வந்து 1வது இடம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிழமை வந்து வெள்ளிக்கிழமை, காலபுருஷனுக்கு வந்து 2வது இடமும் 7வது இடமும் சுக்கிரனுடைய வீடு. இது சுக்கிரனுடைய வீடு. ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடு.
அப்போ வந்து மேஷத்துக்கு 7வது இடம் திருமணம், ஓகே. மேஷத்துக்கு 2வது இடம் ரிஷபம், பணம், செல்வாக்கு, படிப்பு, நம்ம பேசக்கூடிய வார்த்தை, தன்னுடைய முக லட்சணங்கள், இது எல்லாமே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இதுதான் இன்னைக்கு கேள்வி. லிட்ரலி சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க சார். வர்றப்போ ஃபுல்லாக மணி பற்றி யோசிச்சுட்டே வந்தேன், இங்கே வந்தோடனே வந்து ரெடி ஆகுறது. ஆக்சுவலாக நான் இதை சொல்லலாம் தான் நினச்சேன். நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ரிஷபம் இல்லை துலா ராசியாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டுருக்கணும், அதை சொல்லியிருந்துருக்கணும். அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான். ஆனால் அதை வச்சு தான் நான் பலனே சொன்னேன் உங்களுக்கு. ஓகே. ரிஷபராசியை வச்சு தான் நான் பலனே சொன்னேன். ஓ, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ரிஷபராசியை வச்சு தான் நான் பலன் சொன்னேன். அதுக்கான ஒரு குணத்தை தான் நான் இப்போ எடுத்து சொன்னேன். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கேட்குறேன், நான் என்ன நட்சத்திரமாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது வேறங்க. அது வந்து அது வேற. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம பேசுறது வந்து இது வந்து ஜோதிடங்களில் வந்து இது வந்து நிமிர்த்த பிரசனம்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான் இப்போ நம்ம பேசணும். ஓகே. ஸோ இதுலேயே அப்போ நிமிர்த்த பிரசனம்னா ஒருத்தவங்க உள்ளே வரும்பொழுது அவங்க என்ன நோக்கத்தில் வராங்க, அவங்க மைண்ட் என்ன ஓடுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சைக்காலஜி படிக்கிறதுக்கு சமமாக இருக்கு. இல்லைங்க, நம்ம அதை படிக்க முடியாதுங்க. அது ஏன்னா மனசு சைக்காலஜிக்கு படித்தவங்களே இங்கே வராங்களே அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? கரெக்டு தான் இல்லையா? அடுத்தவங்களுடைய மனசு ஆராய தெரிஞ்சவங்களுக்கு தன்னுடைய மனசை பற்றி தெரிஞ்சுக்க தெரியலையே, அவங்களும் இங்கே தானே வராங்க. அதனால் நம்ம அதை அப்படி எடுத்துக்க கூடாது. இது வந்து ஒரு டிவைன் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய இந்த சோலுக்கும் நம்மளுடைய கர்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதோட இது கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம அதை ஆராய்ச்சியில் போகக்கூடாது. ஓகே. ஆமாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சார். ஆக்சுவலாக நீங்கள் லிட்ரலி இப்போ லாஸ்ட்டில் சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட்டு. அடுத்து இவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு கூட ஒரு வேளை யோசிச்சிருப்பீங்களோ, உங்களுக்கு தோணுமோ அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய உங்களுக்கு இருக்க ஜோதிட அனுபவம்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இது எங்கள் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கணும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.